Okay guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம SolidWorksல நட் போல்ட் அசம்பிளி எப்படி போடுறது அண்ட் ஒரு மோஷன் ஸ்டடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 3 பார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நட் போட போகிறோம் அண்ட் செகண்ட் பார்ட்டில் போல்ட் போட போகிறோம் அண்ட் இந்த தேர்ட் பார்ட் நம்ம இது ரெண்டையும் அசம்பிள் பண்ணி மோஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நட் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம SolidWorksல நியூ பார்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். நியூ பார்ட் கிரியேட் பண்ணிட்டு சூஸ் எனி ஒன் பிளேன் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க அண்ட் இப்போ நம்ம ஹெக்ஸகன் பண்ணணும். அண்ட் இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் இந்த லைனுக்கும் 20 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் நமக்கு ஸ்டில் இது வந்து அண்டர் டிஃபைன்டாக இருக்குது. ஸோ இது நம்ம ஃபுல்லி டிஃபைன்ட் ஆக்கணும் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்துக்கோங்க. எதர் இந்த லைன் அப்படி இல்லைனா இந்த லைன் ஏதோ ஒரு லைனை செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எஸ்கி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபீச்சர்ஸில் போய் கூட எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். அந்த எஸ்கி ரிலேஷன் எப்படி கொண்டு வர்றது, ஓகே எஸ்கி ஷார்ட்கட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிட்டு இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மிட் பிளேன் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நமக்கு மிரர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது நமக்கு இந்த ரெண்டு ஃபேஸ் இந்த ரெண்டு ஃபேஸில் ஏதோ ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிளும் அண்டு இந்த சர்க்கிளும் இந்த லைனும் நமக்கு வந்து டேஞ்சன்ட் ஆகணும். ஸோ இப்போ டேஞ்சன்ட் ஆகிடுச்சு, சர்க்கிள் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துக்கோங்க. நமக்கு இது வந்து உள் பக்கமாக கட் ஆகும், நமக்கு வெளி பக்கம் தான் கட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் சைட் டு கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இந்த இடத்துல டிராஃப்ட் கிளிக் பண்ணி 45 டிகிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை வந்து இந்த சைடுக்கு மிரர் பண்ணணும். ஸோ இப்படி மிரர் பண்ண வேண்டியதான் நம்ம ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது மிட் பிளேன் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம மிட் பிளேன் கொடுக்காம பிளைண்டில் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சென்டரில் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இப்போ இதை வந்து இப்போ மிரர் பண்ணிக்கலாம். மிரர் ஆப்ஷன் கொடுத்து ஃபேஸஸ் டு மிரரில் வந்து ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வரையும்போது ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி வரைஞ்சனால ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு சென்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பிளேன் சூஸ் பண்ணி வரைஞ்சிங்களோ அந்த பிளேன் தான் வந்து சென்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ரைட் பிளேன் சூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. டாப் பிளேன் சூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா டாப் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பிளேன் சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸ் டு மிரரில் வந்து கட் டெக்ஸ்டோட மிரர் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ காட்டும் இந்த இடத்துல. ஓகே ப்ரிவ்யூ ஓகே. ஸோ கிளிக் ஓகே. ஓகே இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம M12 த்ரெட்டு தான் போட போகிறோம். M12 × 1.5 த்ரெட்டு தான் போட போகிறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல டயாமீட்டர் 12 mm வேணும். ஸோ 12 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து எவ்வளோக்கு அப்படின்னா 40 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நம்ம இந்த எட்ஜை வந்து சேம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபில்லட் கீழே எவ்வளோ மார்க் இருக்கும், சேம்பர் கிளிக் பண்ணி நமக்கு 0.5 × 45 டிகிரி கொடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேம்பர் ப்ரிவ்யூ காட்டும். ஓகே ஸோ கிளிக் ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல த்ரெட்டு போடணும். த்ரெட்டு போடுறதுக்கு ஹோல் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஸோ அது எவ்வளோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் கடைசியாக த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். த்ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆஃப் த த்ரெட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நம்ம இங்கே தான் த்ரெட்டு போட போகிறோம். ஸோ இந்த எது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எண்ட் கண்டிஷனில் வந்து நமக்கு ஃபேஸ் செலக்ட் பண்ண சொல்லும்.
நம்ம இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் த்ரெட் போடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப போய் டச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே ஆஃப் செட் கிளிக் பண்ணி நமக்கு இந்த சைடு போகுது. ஸோ நமக்கு இந்த சைடு வேணும் 5 mm சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து நமக்கு ஆஃப் செட் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எகெயின் பின்னாடி போகுது, நமக்கு முன்னாடி தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் சைட் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வரும். அண்ட் நம்ம இங்கே சொன்ன மாதிரி M12 யூஸ் பண்ண போகிறோம். M12 × 1.5 கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல மெட்ரிக் டேப் அப்படின்னு இருக்கும். நமக்கு இந்த இடத்துல மெட்ரிக் டை அப்படின்னு கொடுத்துவாங்க. ஸோ இங்கே நம்ம M12 and 1.5 கொடுத்துட்டோம். diameter 12 and distance between each thread, அதாவது pitch value அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. நம்ம அசம்பிளி போடும்போது இந்த 1.5 அப்படிங்கிற வேல்யூவை மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 1.5 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் ஓகே. கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு த்ரெட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம நட் போட்டோம், இந்த நட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்து டெஸ்க்டாப்பில் நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு நட் போல்ட் அசம்பிளி அப்படின்னு பேர் கொடுத்துட்டு உள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பார்ட்டோட பேர் நட் ரீபில்ட் அண்ட் சேவ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நட் போட்டோம், அடுத்து போல்ட் போடுவோம். அண்ட் அதுக்கு நம்ம எகெயின் நியூ பார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எனி ஒன் பிளேனில் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஹெக்ஸகன் நம்ம நட்டுக்கு போட்டால் அதே டைமென்ஷனில் தான் இங்கேயும் போட போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 20 அண்ட் நம்ம எய்தர் இந்த லைனையும் செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன் ஆயிரும். நம்ம நட்டு போடுறப்போ இந்த லைன் சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த லைன் சூஸ் பண்ணி ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த லைனும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லைன் சூஸ் பண்ணாலும் அண்டர் டிஃபைன்டாக இருக்கிறது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக நான் போன இதில் மேலே சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கீழே சூஸ் பண்ணி ஃபுல்லி டிஃபைன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு திக்னஸ் 9 mm. ஸோ நம்ம இங்கே வந்து மிட் பென் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்ம போன இதில் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சர்க்கிள் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த சர்க்கிளும் இந்த 6 லைன் இருக்குல்ல, இந்த 6 லைன்லேயும் ஏதோ ஒரு லைனை சூஸ் பண்ணி டேஞ்சன்ட் ரிலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிரும் இந்த சர்க்கிள். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். நமக்கு உள் பக்கமாக கட் ஆகுது. ஸோ நமக்கு வெளி பக்கம் தான் கட் ஆகும். ஃப்ளிப் சைட் டு கட் அப்படிங்கிற செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிராஃப்ட் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆன் பண்ணி 45 டிகிரி கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகும், நட்டில் பார்த்த மாதிரியே தான். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இதை வந்து இங்கிட்ட மிரர் பண்ணணும். அகெயின் நீங்கள் மிரர் என்டிட்டிஸ் கொடுத்து ஃபேஸஸ் டு மிரரில் நான் எனக்கு ஃப்ரண்ட் பிளேன் சென்டரில் இருக்குது. நீங்கள் இனிஷியலாக வரையும் போது எந்த பிளேன் சூஸ் பண்ணி வரைஞ்சிங்களோ அந்த பிளேன் சென்டரில் இருக்கும். ஸோ அந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் டு மிரர் அப்படின்ல நமக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை தான் மிரர் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் கட்டை சூஸ் பண்ணி ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா கிளிக் ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம இங்கே ஹோல் போடணும் த்ரெட்டுக்காக. ஸோ இந்த ஹோல் டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 10.38 அப்படின்னு வரும். இந்த 10.38 எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஃபார்க்கோங்க ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூட் கட் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இங்கே த்ரெட் போட போகிறோம். ஹோல் விசார்ட் த்ரெட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சேம்பர் பண்ணிக்கலாம். ஃபில்லட் சேம்பர் இருக்கும். ஸோ அதே 0.5 and 45 degrees இங்கேயும் சேம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஹோல் விசார்ட் கீழே த்ரெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி
லொக்கேஷன் கேட்கும். ஸோ இந்த இது செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ காட்டும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸை விட்டு கொஞ்சம் வெளில வந்திருக்கு. அப்படி தான் இருக்கணும். சர்ஃபேஸுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது. ஸோ ஃபினிஷிங்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சர்ஃபேஸுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம மற்ற கரெக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம மெட்ரிக் டை வந்து நம்ம நட்டு கொடுத்தோம். ஸோ நம்ம இங்கே மெட்ரிக் டாப் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் த்ரெட், இது ரைட் ஹேண்ட் த்ரெட்டாகவே இருக்கட்டும். நம்ம இங்கே மாற்ற வேண்டியது மெட்ரிக் டேப் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஆஃப் செட் கொடுக்கணும். இப்போ ஆஃப் செட் கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் சரியில்லை. ஸோ நம்ம இங்கே நட் போட்டு டைட் பண்ணும்போது இந்த இடத்துல த்ரெட் வந்தவுடனே லாக் ஆகிக்கும். இதுக்கு மேலே வந்து நமக்கு த்ரெட் போட முடியாது. ஐ மீன் நட்டை ரொட்டேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து நம்ம எப்போவுமே இந்த சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் வெளியே வரைக்கும் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம இங்கே ஆஃப் செட் கொடுத்துக்கிறோம். சாரி, என் கண்டிஷனில் செட் லொக்கேஷனில் ஆஃப் செட் கொடுத்துக்கிறோம். அது வந்து நமக்கு அந்த சைடு போகுது. ஸோ நமக்கு இந்த சைடு வரணும். ஸோ ஃப்ளிப் ஆஃப் செட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வெளில வரும். ஸோ இங்கேயும் சர்ஃபேஸுக்கு வெளில இருக்குது. கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் த்ரெட் ஈஸியாக போயிட்டு வரும். ஓகே, இப்போ நம்ம நட் போட்டோம். கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். ஸோ போன பார்ட் சேவ் பண்ண அதே லொக்கேஷனில் வந்து நிற்கும். ஸோ நம்ம இதை வந்து போல்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம நட் போல்ட் ரெண்டுமே போட்டோம். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நம்ம சாலிட்வொர்க்ஸில் அசம்பிளி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு கடைசியாக போட்ட ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நமக்கு நட் போல்ட் ரெண்டையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு போல்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ட்டு கொண்டு வரோமோ அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நட் கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போல்ட்டு நட்டும் கொண்டு வந்துட்டு நம்ம ஆப்ஷனில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து போல்ட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபினிஷிங் சரியில்லை. ஸோ நம்ம எகைன் இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த பார்ட் எப்படி ஓப்பன் பண்ணேன்னு சரியாக பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நட் அப்படின்னு அந்த பார்ட் நேம் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்ட் ஒரு அந்த பார்ட் ஃபைல் தனியாக ஓப்பன் ஆகும். இது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எடிட் பண்ணாலும் வந்து நமக்கு இந்த அசம்பிளியில் வந்து அது சேஞ்ச் ஆகும். அசம்பிளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை. ஸோ நட்டிங் போல்டிங்கை வந்து போகும்போது இந்த இடத்துல ஸ்டக் ஆகும். ஸோ நமக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் சரி பண்ணுறதுக்காக அந்த பார்ட்டை திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து கன்வெர்ட் யூனிட்டிஸ் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் கட் நமக்கு இது ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா போதும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போல்ட் ரொட்டி சுற்றிட்டு வரும்போது இந்த இடத்துல ஸ்டக் ஆகாமல் ஃப்ரீயாக வந்து ஜாயின் ஆகும். ஸோ இதை நம்ம மறக்காமல் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும், மாடல்ஸ் கண்டெயின். அதாவது நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்சை வந்து அசம்பிளியில் கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஓகே, நம்ம பண்ண சேஞ்ச் வந்து இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு, அசம்பிளிலையும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல விசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கன் சிம்பிள் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி இந்த இடத்துல டெம்பரவரி ஆக்சஸ், வியூ டெம்பரவரி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டெம்பரவரி ஆக்சஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். இது கைஸ் இப்போ நம்ம டெம்பரவரி ஆக்சஸை ஷோ பண்ணிட்டு மேட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். மேட் செலெக்ஷனில் வந்து நமக்கு டெம்பரவரி ஆக்சஸ் ரெண்டோட ஆக்சஸையும் சூஸ் பண்ணுவோம். இந்த ஆக்சஸையும் இந்த ஆக்சஸையும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா
டிஃபால்ட்டாக நம்ம கோயின்சைட் செலக்ட் ஆகும். ஸோ நம்ம கோயின்சைட் தான் செலக்ட் ஆகணும். செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம அடுத்து வந்து ஸ்க்ரூ மேட் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து செக்ஷன் வியூ பண்ணிக்கலாம். செக்ஷன் வியூவில் நம்ம வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எங்காவது இன்டர்ஃபியர் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம த்ரெட் மேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணணும். ஸோ நம்ம அதை கரெக்டாக எங்கேயும் இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ இங்கே மேட் ஆப்ஷனில் மெக்கானிக்கல் மேட்ஸ் இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ்டு, அனலைசிஸ், ஸ்டாண்டர்ட், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கும். இங்கே மெக்கானிக்கல் மேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரூ மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆர் ரெவல்யூஷன் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்து 1.5, ஏன்னா நம்ம இங்கே M12 × 1.5 அப்படிங்கிற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.5னா ஒன்றும் இல்லை, பிச், அந்த த்ரெட்டோட பிச் வேல்யூ தான். அதாவது ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து 1.5. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ மேட் செலெக்ஷன்ஸில் வந்து இந்த சர்ஃபேஸையும் அண்ட் ரெண்டாவது செலெக்ஷனாக அந்த போல்டோட ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆப்ஷன் ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. இப்போ நமக்கு மேட் கரெக்டாக இருக்கா அப்படியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு இங்கே கரெக்டாக வரல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரூவில் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த சர்ஃபேஸ் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது மறுபடியும் டிஃபால்ட்டான நம்பருக்கு மாறிடும். ஸோ அதே நமக்கும் அதே மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்டை டெலீட் பண்ணிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அகெயின் மேட் ஆப்ஷனில் மெக்கானிக்கல் அண்ட் ஸ்க்ரூ மேட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் 1.5. ஏன் 1.5னா நம்ம M12 × 1.5 டைப் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் 1.5 கொடுத்துட்டு இதில் மேட் செலெக்ஷனில் வந்து நம்ம இந்த சர்ஃபேஸையும் அண்ட் ரெண்டாவது செலெக்ஷனாக இந்த போல்ட்டோட ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். எகெயின் நீங்கள் 1.5 கொடுத்துட்டு இங்கே ரிவர்ஸ் செக் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிளிக் ஓகே. அண்ட் இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம் மேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஓகே, நமக்கு இப்போ இங்கே மேட் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து வெளில வந்துடும். ஓகே, இப்போ செக்ஷன் வியூலேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ இன்னொரு மேட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு த்ரெட் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நட்டு வந்து போல்ட் வந்து இந்த சர்ஃபேஸை தாண்டி போகக்கூடாது. அதே மாதிரி நமக்கு இங்கே த்ரெட் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி நமக்கு இந்த போல்ட் வந்து வரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் நீங்கள் மேட் சூஸ் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்வான்ஸ்டு மேட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 40. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது இந்த லென்த், இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து 40 கொடுத்தோம். ஸோ மேக்ஸிமம் 40. இந்த இடத்துல மினிமம் 5 கொடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம இங்கே த்ரெட்டு போடும்போது இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஆஃப்செட் 5 கொடுத்து தான் அந்த த்ரெட்டு போட்டோம். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் 5 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம அவ்வளோதான், கொடுக்க வேண்டிய மேட்லாம் கொடுத்துட்டோம். நமக்கு இந்த இடத்துல த்ரெட் கரெக்டாக உட்காந்துக்குச்சு. இப்போ நமக்கு அந்த டெம்பரரி ஆக்சஸை ஆஃப் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ
ஓகே, இப்போ மோஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நட்டை ஏதோ ஒரு எட்ஜில் கொண்டு போய் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் போகும், இதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் போகாது, இதுக்கு இதை தாண்டி போகாது. ஸோ அதனால் நம்ம இங்கே மினிமம் டிஸ்டன்ஸ் 5 கொடுத்தது. ஓகே, இப்போ நம்ம மோஷன் ஸ்டடி பண்ணோம். மோஷன் ஸ்டடி கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த எக்ஸ்பேண்ட் மோஷன் மேனேஜர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு மோஷன் ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 8 இருக்கும், நமக்கு அதை 30 கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு லேக் இல்லாமல் மோஷன் இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல மோட்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நமக்கு இந்த இடத்துல போர்டுலாம் ரொட்டேட் ஆகணும். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை வந்து இந்த போல்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஃபால்ட்டாக டைரக்ஷன் சூஸ் ஆகும். ஓகே, அந்த டைரக்ஷன் ஓகே. அண்ட் ஆர்பிஎம் வந்து 100 ஆர்பிஎம் வந்து நமக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே 50 கொடுத்துக்கலாம், 50 இல்லை 40 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நமக்கு இந்த இடத்துல அனலைஸ் ஆகும். ஃபுல்லாக அனலைஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ளே ஆகும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த லேகும் இல்லாமல் ப்ளே ஆகும். ஓகே கைஸ், அவ்வளோதான், அசம்பிளி முடிஞ்சிச்சு. இந்த அசம்பிளி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அப்படி இல்லை ஏதாவது எரர் காட்டுது என்னன்னே தெரில அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி வைப்பேன்.